என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ப்ரூவ் தட் ஆன்சர் வந்து ஜீரோன்னு வரன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதே கொஸ்டினை நம்மளுக்கு இப்படி கூட கேட்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன், அது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒய் ஒன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸை பொறுத்து வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, இதுதான் வந்து ஒய் ஒன், அதை டிஒய் பை டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒய் டூனா ரெண்டு தடவை நம்ம எக்ஸை பொறுத்து வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுதான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் வந்து ஒரு 4 விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சால் போதும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? காஸ் எக்ஸ்னு வரும். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். புரியுங்களா? சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ். சி வந்தாலே நம்மளுக்கு நெகட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்கேன் முதல்ல. லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1/x. லாக் எக்ஸ் பாருங்க, இது எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? செயின் வாங்கணும்னா காசு தேவை, காசு இருந்தால் என்ன வாங்கலாம்? செயின் வாங்கலாம். சி வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கணும்? மைனஸ் கொடுத்துக்கணும். லாக் எக்ஸோட ஃபார்முலா தெரியலையா? ரொம்ப என்ன சொல்கிறதுனா மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஓஜின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஓஜியை இப்படி அடிச்சு விட்டுறலாம். அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள். எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மாதிரி இருக்குங்களா? அதை அப்படி கொடுத்துருங்க. இது எக்ஸை வந்து கீழே கொடுத்துருங்க. நடுவில் வந்து ஒரு கோடு கொடுத்துட்டிங்கன்னா இது 1/x. இப்போ லாக் எக்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்படி ஓஜியை அடிச்சிட்டிங்கன்னா எல்லுங்கிறது 1 மாதிரி 1 வச்சுங்க. எக்ஸை கீழே கொடுத்துருங்க. எல் வந்து நியூமரேட்டரையும், அதை 1ங்கிறது நியூமரேட்டரையும், எக்ஸ் வந்து கீழே கொடுத்துக்கணும். இப்போ லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. புரியுதுங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு y1 வரும். y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு y2 வரும். இப்போ இந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு புரியிருக்காக இங்கே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம அந்த ப்ராப்ளத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சதுனால இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு. ரைட்டுங்களா? இப்போ கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு தூக்கி எழுதலாம். இங்கே பாருங்கள். y ஈக்குவல் டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு a காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் b சைன் ஆஃப் லாக் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை பார்த்தோன்னே பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தரப்பாங்க. சரிங்களா? இப்போ எப்பயுமே நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் இதை அப்படி வச்சுங்க. சரிங்களா? இப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லாக் எக்ஸை நீங்கள் எக்ஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியிருக்காக நான் இங்கே எக்ஸ்ன்னு எழுதுறேன். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்ன்னு எழுதுறேன். சரிங்களா? இப்போது இது எக்ஸை பொறுத்து, அதாவது எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஒய்ங்கிறது என்ன ஆகிடும்? y1 மாறும். இப்போ நல்லா கவனிச்சுங்க. 2ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0ன்னு வரும். ஆனால் இதே 2xன்னு இருந்ததுன்னு வைங்களா, இதை நம்ம 0ன்னு போட முடியாது. சரிங்களா? அப்போ இதனோட ஆன்சர் என்ன எழுதுவோம்? நம்ம 2ன்னு தான் எழுதுவோம். அதே மாதிரி இந்த ஏபிங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான், தனியாக இருந்ததுன்னா 0. ஆனால் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ் ஆஃப் லாக் எக்ஸ், ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் லாக் எக்ஸும் போது நம்ம ஏக்கு வந்து நம்ம 0ன்னு கொடுத்துடக்கூடாது. அதுக்காக நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். அப்போ இந்த ஏ வந்து அப்படியே தான் இருக்கும். ஏ வந்து ஒன்றுமே பண்ணாதுங்க. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? y1 வரும்னு சொல்லிட்டேன். இந்த ஏ வந்து அப்படியே எழுதிக்கணும். நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? ஏ வந்து அப்படி எழுதிக்கணும். இது பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம பாக்ஸ் பண்ணி என்ன எழுதுக்கணும்? எக்ஸ்ன்னு நம்ம இமேஜின் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இது ரீட் பண்ணி பாருங்கள். காஸ் எக்ஸ், புரியுதுங்களா? காஸ் எக்ஸ், ஏக்கு ஏ அப்படி எழுதிக்குமா? ப்ராக்கெட்டில் இருக்கிறத பாக்ஸ் பண்ணி எக்ஸ்ன்னு வச்சுங்க. இது வந்து பாருங்கள் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள்? மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ் வருங்களா? மைனஸ் முன்னாடி கொடுத்துக்குங்க. ஏக்கு முன்னாடி மைனஸ் முன்னாடி கொடுத்துருங்க. இங்கே வந்து சைன் எக்ஸ்ன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம்? லாக் எக்ஸ். பாருங்க, காஸ் எக்ஸ்னா மைனஸ் சைன் எக்ஸ், காஸ் ஆஃப் லாக் எக்ஸ்னா மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ். எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம லாக் எக்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள்? லாக் எக்ஸ் இருக்குது. லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்னமோ வரும்? 1/x. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். ரைட்டுங்களா? புரிஞ்சுங்களா? காஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எக்ஸை ட்ரீட் ஆஃப் எக்ஸை வந்து இமேஜின் பண்ணிக்கணும். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் முன்னாடி கொடுத்துட்டேன். சைன் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? லாக் எக்ஸ் எழுதிடணும். அடுத்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அதே மாதிரி இங்கே எழுதலாங்களா? இந்த பி வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ். இந்த பி ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுங்க. சைன் எக்ஸ் இமேஜின் பண்ணிக்கலாங்களா? சைன் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? காஸ் எக்ஸ். இங்கே சைன் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? லாக் எக்ஸ் இருக்குது. அப்போ சைன் ஆஃப் லாக் எக்ஸ்னால் இங்கே என்ன வரும்? காஸ் ஆஃப் லாக் எக்ஸ்னு வரும். அப்போ நம்ம எழுதிக்கலாங்களா? காஸ் ஆஃப் லாக் எக்ஸ். எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து லாக் எக்ஸ் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல லாக் எக்ஸ் இருக்குது.
சைன் ஆஃப் லாக் எக்ஸை காஸ் ஆஃப் லாக் எக்ஸ்னு எழுதிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், லாக் எக்ஸ் இருக்குது. லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1/x வரும். அவ்வளோதான். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், காஸ் ஆஃப் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ். அடுத்து லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அதேமாதிரி சைன் ஆஃப் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ். இந்த லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்க, இங்கே 1/x இங்கேயும் 1/x காமனாக இருக்குங்களா, அந்த 1/x வெளியே எடுத்துடலாம். y1 = 1/x வந்து காமனாக வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துனா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த 1/x வந்து வெளியே போயிடுச்சுன்னா -a sin ஆஃப், புரியுதுங்களாமா, -a sin ஆஃப் log xன்னு இருக்குது, அது அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் b cos ஆஃப் log xன்னு இருக்கும். b cos ஆஃப் log x. இந்த 1/x வந்து வெளியே எடுத்துட்டோம். அவ்வளோதான். இதுதான் y1. புரியுதுங்களா? இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸை வந்து ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துல xy1 வருங்களா, xy1 = -a sin ஆஃப் இந்த x இன்ட்டு y1 xy1. இந்த 1ஆல் இதை எது மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். -a இன்ட்டு sin ஆஃப் log x. புரியுதுங்களாமா? ப்ளஸ் b cos ஆஃப் log x. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண கிடச்சக்கூடிய ஆன்சர். இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இன்னொரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த எக்ஸ் y1 வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அது வந்து ப்ராடக்ட் ரூல் இருக்குது பாருங்கள். எக்ஸுங்கிறது யூங்கிற ஃபங்க்ஷன், இது வந்து விங்கிறது y1. இந்த மாதிரி ப்ராடக்ட் ரூல்னு வந்துட்டாலே நம்ம என்னமா பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போடுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்படி நம்ம யூவின்னு எழுதிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் மிஸ்டேக்ஸ் வராது. யூ வந்து என்ன பாருங்கள் எக்ஸ், வி வந்து என்ன y1. புரியுதுங்களா? இப்போ நம்ம யூ வந்து எக்ஸுமா, வி வந்து y1. அப்போ யூ டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1 வரும். அடுத்து வி டேஷ் y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், y2ன்னு வரும். புரியுதுங்களா? y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், y2ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நல்லா கவனிச்சுங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா தெரியும். என்ன, u டேஷ் v, கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × y1 நம்மளுக்கு என்ன வரும், y1. அடுத்து u v டேஷ் x × y2. அப்போ ப்ளஸ் 1 × y1 y1, அப்புறம் x × y2 வந்து xy2 = இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாங்களா? நல்லா கவனிச்சுங்க. அந்த -a அப்படியே வச்சுக்கலாம். -a நம்ம வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போது இந்த sin ஆஃப் log x இருக்குங்களா, இது பாருங்கள். இந்த log x வந்து இது நம்ம புரியிருக்காங்க, இங்கே sin xன்னு வச்சுக்கலாம். இப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், cos xன்னு வரும். இந்த -a-னே வச்சுட்டேன். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், cos xன்னு வரும். அப்போ இங்கே sin ஆஃப் log xன்னு இருக்கனால இங்கே cos ஆஃப் log xன்னு எழுதுறோம். புரியுதுங்களா? அவ்வளோதான். இங்கே எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அப்படியே விட்டுருவோம். இங்கே log x இருக்கனால log xை மட்டும் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1/x வரும். இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ப்ராக்கெட்டில் இருக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். sin ஆஃப் log xனா நம்ம எழுதும்போது cos ஆஃப் log xன்னு எழுதணும். அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், log x இருக்குது. log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அடுத்து பாருங்கள், இந்த b அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ் பின்னு இருக்குது. இங்கே cos ஆஃப் log x இருக்குங்களா, இங்கே பாருங்கள். இந்த ப்ராக்கெட் அப்படி வைங்க பாருங்கள். ப்ராக்கெட்டில் எக்ஸ் கொடுத்துக்கலாங்களா. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், -sin x வரும். அதனால் இங்கே முன்னாடி மைனஸ் கொடுத்துக்கிறேன். புரியுதுங்களாமா? இந்த பிக்கு b அப்படியே வச்சுட்டேன். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin xன்னு வரும். இங்கே cos ஆஃப் log x இருக்குங்களா, அப்போ மைனஸை முன்னாடி கொடுத்துட்டேன். -sin ஆஃப் log xன்னு வரும். cos ஆஃப் log x நம்ம எப்படி எழுதலாம், -sin ஆஃப் log xன்னு எழுதுவோம். இந்த log x திருப்பி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1/x வரும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இங்கேயும் 1/x காமனாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ அந்த மைனஸ் காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு y1 = x × y2 = மைனஸ் காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், இங்கேயும் 1/x காமனாக இருக்குது, இங்கேயும் 1/x காமனாக இருக்குது. எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை எடுத்து வெளியே எடுத்துருங்க. இப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், இப்போ மைனஸ் காமனாக இருந்தது, அது வெளியே போயிடுச்சு. இங்கே மைனஸ் காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குது பாருங்கள், இது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். a cos ஆஃப் log x, a cos ஆஃப் log x, அதை எடுத்து எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள், அந்த மைனஸ் ஆல்ரெடி வெளியே போனதுனால இது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். b sin ஆஃப் log x வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? சரி, இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டோம். இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸால் வந்து இதை வந்து என்னென்னா மல்டிப்ளை பண்ணலாங்களா. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். x × y1 நம்மளுக்கு என்ன வரும், xy1 வரும். ப்ளஸ் அதாவது இங்கே பாருங்கள், x × y1 xy1. இந்த எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது x × x நம்மளுக்கு என்னவா மாறும், x² மாறும். y2 = மைனஸ் வந்து வெளியே இருக்க பாருங்கள். a cos ஆஃப் log x, சாமி நல்லா கவனிங்க. a cos ஆஃப் log x ப்ளஸ் b sin ஆஃப் log x, b sin ஆஃப் log x எழுதியாச்சு. புரியுதுங்களாம்மா? இப்படி எழுதியாச்சு. இப்படி எழுதுனதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. இது xy1
ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ஈக்குவல் டு மைனஸ், இப்போ இதுதானே வந்து கிவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறது, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் லாக் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துடலாம். இது பாருங்கள், இது பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ஆஃப் லாக் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னு பாருங்கள், ஒய்ன்னு எழுதலாங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடு இப்படி இருக்குது, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஒய்ன்னு இருக்குங்களா, இதுக்கு பதிலாக ஒய்ன்னு எழுதுனாங்களா? இதை நம்ம எங்கேருந்து எடுத்து எழுதியிருக்கோம்? ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? y equal to a into cos of log x plus b into sin of log x. இங்கே a into cos of log x plus b into sin of log x இருக்குங்களா? இதுக்கு பதிலாக தான், நல்லா கவனிமா, இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஒய்ன்னு எழுதியிருக்கோம். இங்கே மைனஸுக்கு இங்கே மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த மைனஸ் ஒய் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாங்களா? இப்போ எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் ஒய் இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். இப்போ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா x square y2 x square y2 plus xy1 plus y equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதிட்டோம். இது ஃபஸ்ட் எழுதியிருக்கோம், இது செகண்ட் எழுதியிருக்கோம், இது தேர்ட் எழுதியிருக்கோம். அவ்வளோதான்மா. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். சப்போஸ் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இதில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஆன்சரில் இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கணும். அப்போ இங்கே என்ன எப்படி எழுதலாம் பாருங்கள். இதே மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு கடைசியில் இதை மட்டும் நம்ம எழுதினா போதும். எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூக்கு பதிலாக டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இந்த ஒய் ஒன்னுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ரெண்டுமே கரெக்டு தான். கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எழுதிக்கங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியிருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்கேன். 2-3 தடவை இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.